இது ஆர்கிடெக்ட் கட்டின வீடு கிரே கலர் தீமில் பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை பார்த்தீங்கன்னா மாடர்ன் கான்டெம்பரரி ஸ்டைலில் டிசைன் பண்ணி டார்க் அண்ட் லைட் கிரே கலர் வித் ஒயிட் பார்டரும் ப்ரொஃபைல் லைட்ஸும் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக ஃப்ளோரிங்கை பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு கோட்டா ஸ்டோனும் கிரே ஃபுல் பாடி டைல்ஸும் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸும் உபயோகிச்சிருக்காங்க. சீலிங்கை அழகுபடுத்துறதுக்கு ஃபால் சீலிங் பதிலாக ரிங் ஃபில்லர் ஸ்லாபும், அது போக சில ரூம்ஸுக்கு சீலிங்கை பிளாஸ்டிங் பண்ணாமல் காங்கிரீட் ராக் ஃபினிஷில் நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட் பால்கனிஸில் நீளமாக பெரிய கிரனைட்டை வெர்டிக்கல் டில்டட் டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே புதுசாக இருக்குது. இது எலிவேஷனுக்கும் புது லுக்கை கொடுக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போர்த்தோம் பிளாக்ஸை உபயோகிச்சிருக்காங்க. கிரே கலர் கூட இந்த டெரகோட்டா ரெட் ப்ராப்பராக பிளெண்ட் ஆகி பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது நார்த் ஃபேஸிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேஸிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட். சைட் வந்து 24 அடி அகலமாகவும் 44 அடி நீளமாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி ஒரு பழைய 2 BHK வீடு இருந்தது. அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அடிஷ்னலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோரையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோட பில்டப் ஏரியா வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட்டோட அகலம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் 3 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேலே அடிஷ்னலாக ஹெட்ரூமும் கட்டியிருக்கிறதுனால எலிவேஷன் நல்லா டாலாக இருக்குது. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கிரே கலர் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக அடிஷ்னலாக ப்ரொஃபைல் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் பார்க்கும்போது லைட்டோட நல்லா இருக்கும். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். வாலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் கிரே கலரில் ஃப்ளூட்டட் டிசைனர் டைல்ஸும், ஃப்ளோருக்கு அதுக்கு மேட்சிங்காக 2x2 சைஸில் 10 mm திக்னஸில் ஃபுல் பாடி டைல்ஸ் வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி இந்த 2 BHK வீடு இருந்தது. டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த எக்ஸிஸ்டிங் பில்டிங் மேலே அடிஷ்னலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோரை இப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அவுட் சைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ்னு டூயல் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பெரிய பால்கனி. ரிங் ஃபில்லர்ஸில் முறையில் காங்கிரீட் ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. ரூஃப் காங்கிரீட் போடும்போது ரிங்ஸ் வச்சு காங்கிரீட் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சென்டரில் லைட் வர்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் அண்டு நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா டால் கிரனைட்ஸை வெர்டிக்கல் டில்டட் டிசைன் பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. பார்க்க புதுசாக நல்லா இருக்குது. இந்த பேட்டர்ன் எலிவேஷனுக்கு புது லுக்கை கொடுக்குது. அதே சமயம் நம்ம பால்கனிஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. தரைக்கு 2x2 சைஸில் பாலிஷ்டு கோட்டா ஸ்டோனும், சென்டரில் எல்லோ ஜெய்சல்மார் ஸ்டோனில் அழகாக பேட்டர்ன் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. வால்ஸுக்கு போர்ட்டிகோ மாதிரியே இங்கேயும் ஃப்ளூட்டட் டிசைனர் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். ஸ்டீல் டோர், டபுள் டோர் டைப்பில் உட் டிசைனில் ரெடி பண்ணி அதில் டால் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். பால்கனியில் செஞ்ச மாதிரியே இங்கேயும் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ரிங் ஃபில்லர் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ்க்கெல்லாம் சேஃப்டி கிரில்ஸை பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குற லேடர் டைப்பில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வீட்டோட கிரே தீமுக்கு மேட்சிங்காக ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 4x2 சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் வாலில் டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் பூஜா ஸ்பேஸ். லிவிங் ஹால் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன். டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே வால்ஸுக்கு அப் டு செர்டன் ஹைட் வரைக்கும் சப்வே டைல்ஸும், அதுக்கு மேலே சீலிங் ஹைட் வரைக்கும் பூராமே கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வச்சுருக்காங்க.
அடுத்து லிவிங் ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. மெயின் டோர் மாதிரி இங்கேயும் உட் டிசைனில் ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. வீடு முழுக்க ஒரே கலர் தீமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணி வீடு முழுக்க ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பாத்ரூமுக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தீமையே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உட் டிசைனில் ஸ்டீல் டோரையே மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். நம்ம பார்க்குற இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, அகம் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு திருப்பூரில் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, இல்லை மாடர்ன் ஹவுஸ் ஆர் ஃபார்ம் ஹவுஸ் ஆர் கமர்ஷியல் ஆர் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் எதாக இருந்தாலும் அகம் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன். இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ். சைடில் உட்டன் ஹேண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே செகண்ட் ஃப்ளோரோட ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா கோட்டா ஸ்டோனும் சென்டரில் ஜெய்சல்மார் ஸ்டோனில் அழகாக பேட்டர்ன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டிசைனுக்காக சீலிங்க்கு பிளாஸ்டிக் ஒர்க் எதுவும் பண்ணாமல் காங்கிரீட் ஃபினிஷை அப்படியே ராவாக விட்டு அழகாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நிறைய கார்பரேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலையும் ஈஸ்ட் அண்டு நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா நீளமான பெரிய கிரானைட்டை வெர்டிக்கல் டில்டட் டிசைன் பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. இது வாஷ் ஏரியா. வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்காங்க. இது காமன் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் ஒரு பெரிய யூட்டிலிட்டி ரூம். ரைட் கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும், லெஃப்ட் கார்னரில் யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷனும், அது போக உட்காரதுக்கு வசதியாக பெரிய திண்ணையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இங்கே செவர்களை பார்த்தீங்கன்னா போரத்தோம் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டிசைனுக்காக பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்போஸ்டாகவே விட்டுருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. அது போக அதிகப்படியான வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக வெஸ்ட் வாலில் 2 வெர்டிக்கல் ஓப்பனிங் விட்டு அதுக்கு ஃபிக்ஸ்டு டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. வாட்டர்ஸ்க்கும் அது போக ஈஸ்ட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க் செஞ்சு பட்டி வச்சு நீட்டாக ஒயிட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் கூட இந்த டெரகோட்டா ரெட் பிளெண்ட் ஆகி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார் கேஸை இன்சைட்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு போகாமல் ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லேயே ஒரு ஸ்டோர் ரூம் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேலுக்கு இல்லை, அகம் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் வந்து திருப்பூரில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, இல்லை மாடர்ன் ஹவுஸ் ஆர் ஃபார்ம் ஹவுஸ் இல்லை கமர்ஷியல் ஆர் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் எதுவாக இருந்தாலும் அகம் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.